இந்த கும்மிருட்டில் இந்த விளக்கெல்லாம் வச்சுக்கிட்டு இவனுக்கு என்ன பண்ணுறாங்கன்னு யோசிக்கிறீங்களா? நாங்கள் ஈசல் பிடிக்க வந்துருக்கோம் இங்கே. இவங்க எல்லாம் சொம்பில் வந்துடும். ஸோ ஈசல் வந்து ஒரு சில புத்தில் ரொம்ப வேகமாக வந்துடும், கொஞ்சம் குயிக்காக வேலை முடிச்சிடும் நமக்கு. ஒரு சில புத்தில் வந்து பாம்பு வர வாய்ப்பு இருக்குது, நண்டுத்தலக்காய், தேல் இதெல்லாம் வர்றதுக்கு வாய்ப்பு இருக்குது. ஹாய் கைஸ், இந்த கும்மிருட்டில் இந்த விளக்கெல்லாம் வச்சுக்கிட்டு இவனுக்கு என்ன பண்ணுறாங்கன்னு யோசிக்கிறீங்களா? நாங்கள் ஈசல் பிடிக்க வந்திருக்கோம் இங்கே. எங்கள் கிராமத்தில் நாங்கள் எப்படி ஈசல் பிடிப்போங்கிறத உங்களுக்கு காமிக்க போகிறோம். வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். இது ஒரு பெரிய அடர்ந்த காடு. இந்த அடர்ந்த காட்டுக்குள்ளே எங்களுக்கு ஒரு பெரிய ஈசல் புத்து கிடச்சிருக்கு. இந்த ஈசல் புத்து தான் ஃபஸ்ட்டு நாங்கள் ட்ரை பண்ண போகிறோம். வாங்க அந்த புத்து எப்படி இருக்குன்னு காமிக்கிறேன் வாங்க. உங்களுக்கு புத்தை காமிச்சிட்டோம். இப்போ ஈசை பிடிக்கிறதுக்குன்னு நிறைய டெக்னிக்ஸ் இருக்குது. அந்த டெக்னிக்ஸ் பார்த்தீங்கன்னா முதல்ல மருந்து. இந்த மருந்து வந்து பார்த்திங்கன்னா ஸ்பெஷலாக நாங்கள் இது பண்ணுறது. இந்த மருந்தை எப்படி தயாரிக்குது நாங்கள் ஒரு ஸ்பெஷல் வீடியோ தனியாக போடுறோம். அதுக்கு முன்னாடி அந்த டெக்னிக்கில் இந்த மருந்து ஒன்று, அடுத்து இந்த ஈசல் கொட்டைன்னு சொல்லுவோம், இந்த கொட்டை, இதெல்லாம் எப்படி யூஸ் பண்ண போகிறோம் அப்படிங்கிறதுலாம் உங்களுக்கு நாங்கள் காமிக்க போகிறோம். ஸோ முதல்ல இந்த மருந்தை பார்த்துட்டோம் இல்லையா? அடுத்து வந்து இந்த புத்துலையும் டெக்னிக் இருக்குது. அந்த டெக்னிக் என்னென்னு பார்த்தீங்கன்னா வருன்னு சொல்லுவோம். அந்த வரு நான் காமிக்கிறேன். அந்த வரு இருந்தால் தான் உங்களுக்கு என்னென்னா ஈசல் வெளியில் வரும். ஸோ அதை வந்து என்னென்னு பார்க்கலாம் வாங்க. வரு நான் தேடுறேன். இதில் வரு இருந்தால் தான் நம்ம வந்து ஈசல் பிடிக்க முடியும். இது இங்கே பாருங்கள், இதுலேயே வந்து அந்த செல்லெல்லாம், இந்த புத்தில் இருக்க செல்லெல்லாம் வெளியில் வர மாதிரி தெரியும். அந்த ஒரு கோடு மாதிரி சின்னதாக இருக்கும், அதுதான் வருன்னு பேர். நம்ம அந்த மருந்தை தூவின உடனே அந்த அதுக்குள்ளே இருக்க செல் எல்லாமே வெளியில் பரவ ஆரம்பிக்கும். இந்த செல்லெல்லாம் வெளியில் பரவினதுக்கப்புறம் நாங்கள் என்ன பண்ணுவோம், அந்த ஈசல் கொட்டையை இந்த விளக்கில் என்ன பண்ணுவோம், சுட்டுட்டு அதை வந்து திரும்ப வந்து ஊதி விட்டோம்னா ஈசல் வந்து அந்த புத்துலேருந்து ஆட்டோமேட்டிக்காக வெளியில் வரும். அதை தான் நம்ம பார்க்க போகிறோம். அந்த ஈசல் இது பார்த்திங்கன்னா செல்லெல்லாம் வெளியில் வர்றது நல்லா தெரியும். ஸோ இந்த மாதிரி இருந்தால் தான் உங்களுக்கு வந்து என்னென்னா ஈசலே வரும், இல்லைனா ஈசல் வரவே வராது. ஸோ இதுதான் வந்து இதில் இருக்க டெக்னிக்ஸ். வருலாம் பார்த்துட்டோம் இல்லையா? ஸோ இதில் இன்னொரு டெக்னிக் என்ன பார்த்தீங்கன்னா, என்ன க்ரைட்டீரியா, முக்கியமான க்ரைட்டீரியாஸ்ன்னு பார்த்தீங்கன்னா 2. ஒன்று வெளிச்சம் இருக்கக்கூடாது, இன்னொன்று காற்றடிக்கக்கூடாது. ஸோ வெளிச்சம் இருக்கக்கூடாதுங்கிறது என்னென்னா, வெளிச்சம் இருந்தால் ஈசல் வரும், பட் ஈசல் வந்து எல்லாமே என்ன ஆகிடும், மேலே பறந்துடும். ஸோ அது இல்லாமல் இருக்கிறதுக்கு என்னென்னா வெளிச்சமே இருக்கக்கூடாது, இருட்டாக இருக்கணும். ஸோ நம்ம வந்து எப்படி பிடிப்போம்னா, இங்கே இந்த விளக்கு இருக்கு இல்லையா, இந்த விளக்கு வெளிச்சத்தை பார்த்து தான் அந்த ஈசல் எல்லாம் வரும். ஸோ விளக்கு வெளிச்சத்தை பார்த்து நோக்கி வர ஈசல் எல்லாம் என்ன ஆகும், இந்த வெளிச்சம் மேலே நிலா வெளிச்சம்லாம் இருந்துச்சுன்னா மேலே பறக்க ஆரம்பிச்சிடும். ஸோ அதனால் என்ன பண்ண முடியாது, நம்மளால் பிடிக்க முடியாது. அது ஒன்று. காற்றடிச்சா ஈசல் வெளியிலேயே வராது. ஸோ இந்த 2 க்ரைட்டீரியா ரொம்ப முக்கியம். மற்றபடி ஈசல் பிடிக்கிறதுக்கு இந்த தேவையான இதெல்லாம் பார்த்தீங்கன்னா மருந்து, அப்புறம் அந்த ஈசல் கொட்டை, இதெல்லாம் ரொம்ப தேவையானது. அப்புறம் இந்த விளக்கு, அஃப்கோர்ஸ் விளக்கு, அதுக்கப்புறம் அந்த ஈசல் வந்து விழறதுக்கு ஒரு சொம்பு வச்சுருப்போம். ஸோ அதெல்லாமே நீங்கள் பார்க்க போகிறீங்க, எப்படி பிடிக்கிறோன்றதை பார்த்து என்ஜாய் பண்ணுங்கள். ஸோ இப்போ நம்ம தேவைகள் என்னென்னன்றதை பார்த்துட்டோம். ஃபஸ்ட்டு ஸ்டெப் என்னென்னா மருந்து நம்ம போடணும். ஸோ மருந்து தூவுறது எப்படிங்கிறத நம்ம காமிக்கலாம். ஸோ மருந்து தூவுனதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா ஆட்டோமேட்டிக்காக அதில் இருக்க செல்ஸ் எல்லாமே, அந்த புத்தில் இருக்க செல்ஸ் எல்லாமே கொஞ்சம் கொஞ்சமாக வெளியில் வர ஆரம்பிக்கும். வந்ததுக்கப்புறம் 1-2 ஈசல் வந்து அந்த விளக்கு வெளிச்சத்துக்கு வெளியில் வரும். இப்போது நான் மருந்து தூவுறது எப்படின்னு காமிக்க போகிறேன். இப்படி கையில் கொட்டிக்கிட்டு நல்லா தீத்திட்டு போதுமான அளவுக்கு மருந்து தூவியாச்சு. ஸோ நம்ம வெயிட் பண்ணுவோம். பண்ணோம்னா பார்த்தீங்கன்னா அந்த செல்ஸ் எல்லாமே வெளியில் வரும். 1-2 ஈசல் வெளியில் வரும்போது நாங்கள் ஈசல் கொட்டையை சுட்டு ரெடியாக வச்சுருப்போம். ஈசல் வந்த உடனே அந்த ஈசல் கொட்டையை தூக்கணும்னா எல்லா ஈஸியும் வெளியில் வர ஆரம்பிச்சிடும். வெயிட் பண்ணுவோம். மருந்து போட்டு கொஞ்சம் நேரம் ஆயிடுச்சு. இப்போ செல்லெல்லாம் பரவி இருக்கான்னு பார்ப்போம் வாங்க. இங்கே பாருங்கள், செல்லெல்லாம் வந்து இப்போ எப்படி முதல்ல நம்ம மருந்து தூவுறதுக்கு முன்னாடி எப்படி இருந்துச்சு, இப்போ எப்படி செல்லெல்லாம் வெளியில் வர ஸ்டார்ட் ஆகிருக்கு பாருங்கள். இதுதான் கரெக்டான ஸ்டேஜ். இந்த ஸ்டேஜில் தான் நம்ம என்ன பண்ணணும்னா, இங்கே பாருங்கள் எல்லாம் வெளியில் பாருங்கள்
ஒரு சில ஈசலே வெளியில் தெரிய ஆரம்பிச்சிச்சு, செல்லு வெளியில் வர ஆரம்பிச்சிச்சு. இதுதான் சரியான ஸ்டேஜ். இந்த ஸ்டேஜில் நம்ம என்ன பண்ண போகிறோம், இப்போ ஈசல் கொட்டையை வந்து சுட்டு அதுக்கப்புறம் தீத்தி தூவ போகிறோம். ஸோ அதை எப்படி பண்ணுறதுன்னு பார்க்கலாம் வாங்க. இதுதான் ஈசல் கொட்டை. இந்த ஈசல் கொட்டையை நம்ம என்ன பண்ண போகிறோம், சுட போகிறோம் இந்த விளக்கில் வச்சு. ஸோ அதுக்கு வந்து இந்த சின்ன குச்சியை யூஸ் பண்ணி சுட போகிறோம். இப்படி தான் சுடுவோம். ஸோ இந்த எல்லா பக்கமும் வந்து நல்லா சுட்டுட்டு, ஸோ அதை ஹீட் ஏற்றினோன்னா நம்ம வந்து அதை தீத்தி அடிக்கிறது கரெக்டாக இருக்கும். தீத்துறதுக்கு நாங்கள் வந்து ஓடு எடுத்துகிட்டு வந்துடுவோம் எப்போவுமே. பாருங்கள், இதுதான் அந்த ஓடு. ஸோ இது நல்லா சுட்டதுக்கப்புறம் இந்த ஓடில் வச்சு தீத்தி நம்ம வந்து இந்த புத்தில் அடிக்க வேண்டியது தான். புத்தில் நல்லா தூவி விட்டோம்னா அப்புறம் ஈசல் வந்து வர ஆரம்பிச்சிடும். ஓகே, சுட்டாச்சு. இப்போ இதை நல்லா இந்த மாதிரி வச்சு அப்படி தீத்த வேண்டியதான் கொட்டையை. சூடாக இருக்குது. ஈத்திட்டு இப்போ பார்த்தீங்கன்னா ஈசல் வர ஸ்டார்ட் ஆகிடுச்சு. இப்போ இந்த விளக்கை சுற்றி பார்த்தீங்கன்னா பாருங்கள், ஈசல் மேய்தா. ஸோ இதுதான் வந்து ஸ்டார்டிங் ஸ்டேஜ். இனிமேல் அதிகமாக வர இந்த வெளிச்சத்தை பார்த்து தான் எல்லாமே வரும். இப்போ நாங்கள் என்ன பண்ணுவோம்னா, இந்த விளக்கு எடுத்து கொஞ்சம் அந்த புத்தை தள்ளி கொஞ்சம் கீழே வச்சுருவோம். கீழே வச்சுட்டு ஒரு பள்ளம் எடுத்து அந்த பள்ளத்தில் ஒரு சொம்பு மாதிரியோ ஒரு இது உள்ளே வச்சுட்டு அதுக்குள்ளே விளக்க வச்சுட்டு இது பண்ணோம்னா எல்லாமே அந்த வெளிச்சத்துக்கு போய் அந்த சொம்புக்குள்ளே விழுந்துடும். அதை எடுத்து நாங்கள் வந்து பேக் பண்ணிப்போம், அவ்வளோதான். ஸோ இப்போ நான் சொன்னேன் இல்லையா, அந்த க்ரைட்டீரியாவில் வந்து வெளிச்சம் இருக்கக்கூடாது. இப்போ பார்த்தீங்கன்னா இங்கே எங்களுக்கு இருக்க பெரிய பிரச்சனை வந்து இப்போ வந்து நிலா வெளிச்சம் இங்கே பெருசாக இருக்குது. இது வேறு இந்த புத்து மேலே பார்த்தீங்கன்னா கொஞ்சம் ஓப்பனாக இருக்குது. எங்களுக்கு என்ன பயம்னா, மேலே ஆட்டோமேட்டிக்காக வந்து எல்லா ஈசலும் பறந்துடுமோ அப்படிங்கிற பயம் இருக்குது. இப்போ இந்த விளக்கை கொஞ்சம் தள்ளி வச்சோம்னா இந்த ஈசல்லாம் மேலே பறந்துடுமோன்னு பயமாக இருக்குது. அதுக்கு முன்னாடி பார்த்தீங்கன்னா ஆல்ரெடி இங்கே ஒரு சில பறவைகள்லாம் வந்துட்டாங்க. ஏன்னா ஈசல் மேலே பறக்க ஆரம்பிச்சிருச்சு. அதனால் அதை வந்து அவங்க எடுக்க ஸ்டார்ட் பண்ணிட்டாங்க. ஸோ இதில் நாங்கள் கம்ப்ளீட்டாக பிடிக்க முடியுமான்றது தெரியல. லெட்ஸ் சி. அது இல்லாமல் நாங்கள் இப்போ இந்த புடவெல்லாம் எடுத்துகிட்டு வந்திருக்கோம், துணிலாம் எடுத்துகிட்டு வந்திருக்கோம். அது மேலே கவர் பண்ணலான்னு ட்ரை பண்ண போகிறோம், பார்ப்போம். ஈசல் பாருங்கள், எவ்வளோ ஈசல் வர ஆரம்பிச்சிருச்சு பாருங்கள். ஸோ இதுதான் வந்து டெக்னிக். இப்படி தான் ஈசல் பிடிப்போம். பாருங்கள், ஈசல் எல்லாம் வர ஆரம்பிச்சு சக்ஸஸ்ஃபுல்லாக ஈசல் கொண்டு வந்திருக்கோம். இன்னொரு மிகப்பெரிய இது இருக்குது இங்கே பார்த்தீங்கன்னா, ஈசல் பிடிக்கிறதுல சின்ன இல்லை பெரிய பிரச்சனை இருக்குது. இந்த புத்தில் பார்த்தீங்கன்னா ஒரு சில புத்தில் வந்து பாம்பு வர வாய்ப்பு இருக்குது, நன்றத்தலக்கான் தேல் இதெல்லாம் வர்றதுக்கு வாய்ப்பு இருக்குது. இதெல்லாம் வந்து இப்போ வந்துச்சுன்னா வந்து பார்த்திங்கன்னா, பாம்பு வந்தால் ஓகே, நம்ம பாம்பை விரட்டி விட்டுடலாம். பட் நன்றத்தலக்கான் வந்து பார்த்திங்கன்னா 1-2 வராது, அது ஒரு 50, 100 அந்த மாதிரி தான் நன்றத்தலக்காலாம் வரும். அது வந்துச்சுன்னா அது எதுக்கு வரும்னா அந்த ஈசலை பிடிச்சி சாப்பிட்றதுக்கு வரும். அந்த மாதிரி டைமில் வந்து நம்மளால் ஈசல் பிடிக்க முடியாது. நாங்கள் அந்த புத்தை விட்டுட்டு வேறு புத்துக்கு போயிடுவோம். அதே மாதிரி எறும்பு வந்தாலும் இருந்ததுன்னா ஈசல் பிடிக்க முடியாது. ஈசல்லாம் வெளில வராது. ஏன்னா எறும்பும் அந்த ஈசலை பிடிச்சி சாப்பிட்றதுக்காக வரும். ஸோ இதெல்லாம் வந்து கொஞ்சம் முக்கியமாக அது கேர்ஃபுல்லாக இருக்கணும். நம்ம புத்தை சுற்றி இருக்கும்போது எந்த வழி பாம்பு எதுக்கு வரும்னா அதுவும் ஈசலை பிடிச்சி சாப்பிட்றதுக்கு வரும். ஸோ சுற்றி நம்ம எப்போவுமே வந்து ஒரு சர்வலைன்ஸ் கேமரா மாதிரி நம்மளை பாதுகாத்துக்கிட்டே இருக்கணும். நம்மளை பாதுகாத்துக்கிட்டே இருக்கணும்.
இப்போ நாங்கள் வந்து பள்ளம் எடுக்க போகிறோம். பள்ளம் எடுத்து இது வரைக்கும் பாருங்கள், இந்த சொம்பை தான் புதைக்க போகிறோம். இந்த சொம்பை புதைச்சி அதுக்குள்ளே அந்த விளக்கை வச்சுருவோம். வச்சுட்டோம்னா அந்த ஈசல் எல்லாம் அந்த வெளிச்சத்துக்கு இதுக்குள்ளே வந்து விழுந்துடும். வெளியில் மேலே போக முடியாது. அதை எடுத்து நாங்கள் வந்து ஒரு கோணி மாதிரி கொண்டு வந்துருப்போம். அதுக்குள்ளே எல்லாத்தையும் பிடிச்சி போட்டுருவோம். அது எல்லாத்தையும் நாங்கள் காமிக்கிறோம். ஆக்சுவலாக இந்த வெளிச்சல்லாம் ரொம்ப சந்தோஷமாக இருக்கும். ஈசல் வருது பண்ணுறேன். சொம்பு புதைச்சாச்சு. இப்போ ரெடியாக இருக்குது. இப்போ நான் அங்கே இருக்கிற விளக்கை வந்து ஆட்டோமேட்டிக்காக இங்கே பாருங்கள், ஈசல் எல்லாம் அந்த விளக்கை சுற்றி தான் இருக்கும். வெளிச்சத்துக்கு தான் எப்போவுமே ஈசல் இருக்கும். ஸோ இந்த விளக்கை எடுத்துகிட்டு போய் நான் என்ன பண்ண போகிறேன், இந்த சொம்பில் வைக்க போகிறேன். ஸோ எல்லா ஈசலும் இங்கே பாருங்கள் ஆட்டோமேட்டிக்காக அந்த வெளிச்சத்தை நோக்கி வரும். வெளிச்சத்தை நோக்கி வருது. இந்த விளக்கை இப்படி பிடிச்சிட்டு இருந்தோம்னா எல்லாமே அந்த சொம்புக்குள்ளே போய் விழுந்துடும். விழுறது தெரியுதா உங்களுக்கு? பாருங்கள், எல்லாம் சொம்பில் விழுந்துடும். ஸோ ஈசல் வந்து ஒரு சில புத்தில் ரொம்ப வேகமாக வந்துடும். குயிக்காக வேலை முடிஞ்சிடும் நமக்கு. இப்போ பார்த்தீங்கன்னா அப்புறம் மேலே பறக்குது எல்லாம். இந்த வெளிச்சத்துக்கு நான் சொன்னேன் இல்லைங்களா, இந்த நிலா வெளிச்சத்துக்கு எல்லாம் மேலே பறக்க ஆரம்பிச்சிருச்சு. இப்போது அது ஒரு பெரிய மைனஸாக இருக்குது. இப்போது அதை எப்படி நாங்கள் எங்களால் கண்ட்ரோல் பண்ண முடியாது. வந்த வரைக்கும் வரட்டும்னு எடுத்துகிட்டு போயிடுவோம். ஈசல் வந்து பார்த்திங்கன்னா கிட்டத்தட்ட எங்களுக்கு வந்து ஒரு 3/4 சொம்பு கிடச்சிருக்கு. ஈசல் புத்துலேருந்து வர்றது நின்றுச்சு. ஸோ அவ்வளோதான். இதுக்கப்புறம் வந்து அதிகமாக எக்ஸ்பெக்ட் பண்ண முடியாது. நாங்கள் அடுத்த புத்துக்கு போகலான் இருக்கோம். ஸோ இங்கே பாருங்கள், இப்போ எவ்வளோ ஈசல் வந்திருக்குன்னு பாருங்கள். இது ஓகே தான். ஆக்சுவலாக ஒரு சில டைமில் வந்து பார்த்திங்கன்னா ஒரே புத்தில் வந்து கிட்டத்தட்ட ஒரு 4 சொம்பு 5 சொம்புலாம் கிடைக்கும். இது ஒரு சொம்பு கூட வரல. அவ்வளோதான். இது அது இல்லாமல் இந்த ஓப்பனாக இருக்கிறதுனால நிறைய வந்து மேலே பறந்து போயிடுச்சு. அதுதான் பெரிய மைனஸ். இப்போது இதில் அடுத்த புத்து எப்படியும் நாங்கள் இருட்டாக இருக்க மாதிரி பார்க்குறோம். இப்போ நாங்கள் ஈசல் பிடிச்சிட்டோம் அந்த புத்துலேருந்து. இப்போ பக்கத்தில் வந்து நம்ம பசங்க வந்து ஆல்ரெடி மருந்தெல்லாம் தூவி ரெடியாக வச்சுருக்காங்க. அங்கே போய் பார்ப்போம் என்ன நடக்குதுன்னு. வாங்க. என்னப்பா இங்கே ஈசல் வர ஆரம்பிச்சுட்டா? இங்கே பாருங்கள். இப்போ அங்கே என்ன ப்ராசஸ் பண்ணோமோ அதே ப்ராசஸ் இங்கே பண்ணி இப்போ ஈசல் இங்கே ரெடியாக வர ஆரம்பிச்சிருச்சு. இப்போ இங்கே வந்து சொம்பு புதைக்கிறதுக்கு ஸ்டார்ட் பண்ணிட்டாங்க. இப்போ இந்த புத்தில் பிடிச்சிட்டு நாங்கள் என்ன பண்ணுவோம், அடுத்து அதே மாதிரி 2 டீமாக வந்து 2 புத்தில் உட்காந்து இந்த ப்ராசஸை பண்ணி பிடிப்போம். விடிகிற வரைக்கும் பிடிப்போம். நாங்கள் ஈசல் பிடிச்சிட்டு இருக்க அந்த கேப்பில் நாங்கள் என்ன பண்ண போகிறோம்னா, இப்போ ஃப்ரெஷ்ஷாக பிடிச்சோம் இல்லையா, அந்த ஈசலை வந்து நாங்கள் அதில் இருக்க ரெக்கையை வந்து எடுத்துகிட்டு போகிறோம். ஏன் எப்போவே எடுக்கிறோன்னா, பிடிச்ச உடனே எடுத்தோம்னா ஈஸியாக எல்லாம் வந்துடும். அதுக்கப்புறம் நீங்கள் லேட்டாக எடுத்திங்கன்னா எடுக்கிறதுக்கு ரொம்ப கஷ்டமாக இருக்கும். சரியா? இப்போ நாங்கள் எப்படி எடுக்கிறத காமிக்க போகிறோம். இப்படி தான் வந்து இந்த மாதிரி கொடுக்கணும்னா என்ன ஆகுனா, அதில் இருக்க இந்த ஈசலில் இருக்கிற ரெக்கல் எல்லாமே என்னென்னா வெளியில் வந்துடும். இப்போ நம்ம வந்து உலுக்கியாச்சு. உழுக்கினதுக்கப்புறம் அந்த ஈசல் எப்படி இருக்குன்றது பாருங்கள். ஃபுல்லாக அந்த ரெக்கையெல்லாம் போயிட்டு வெளியில் வந்துட்டு இண்டிவிஜுவலாக பார்த்தீங்கன்னா எல்லாமே இண்டிவிஜுவலாக இருக்கும். நாங்கள் அதை தனியாக எடுத்துகிட்டு காமிக்கிறோம். இப்போ நம்ம இதை என்ன பண்ணலாம், எடுத்து வேறு இதில் ட்ரான்ஸ்ஃபர் பண்ணி வச்சுக்கலாம். இங்கே பார்த்தீங்கன்னா அவ்வளோதான். அதில் இருக்க ரெக்கையெல்லாம் வந்து இதாகிடுச்சு. இதால் பறக்க முடியாது. இப்போ பார்த்தீங்கன்னா இப்படி தான் உழுக்கணும். ஸோ உழுக்குனிங்கன்னா இது எல்லாமே அந்த ஈசலில் இருக்கிற ரெக்கையெல்லாம் தனியாக பிரிஞ்சிடும். ஈசல் மட்டும் இந்த இதுலேயே நின்றுடும், பாத்திரத்துலேயே நின்றுடும். டென்டர்ன்னு பாருங்கள். இப்போ வந்து பார்த்திங்கன்னா இந்த மாதிரி தான் நாங்கள் வந்து தனியாக பிரித்து எடுப்போம் ஈசலை. இப்போ பாருங்கள் எவ்வளோ அழகாக வந்து அந்த ரெக்கையெல்லாம் பிரித்து எடுத்தாச்சு பாருங்கள். ஸோ இந்த மாதிரி தான் இப்போ எல்லாத்தையும் பிடிக்கிறது எல்லாத்தையும் இந்த மாதிரி பிரித்து எடுத்துருவோம். பிரித்து எடுத்துகிட்டு காலையில் நாங்கள் எடுத்துகிட்டு போயிட்டு அதை அவிச்சு சாப்பிடுவோம். அது எப்படி பண்ணுறோம் அப்படிங்கிறத நாங்கள் ஃபர்தராக வீடியோவில் காமிக்கிறோம்.
ஸோ இப்போ இங்கே வந்து பார்த்திங்கன்னா முடிஞ்சிருச்சு. இந்த புத்தில் பார்த்திங்கன்னா ஈசல் வர்றது வந்து நின்றுச்சு. இப்போ நாங்கள் அடுத்த புத்தில் வந்து பசங்க வந்து ஆல்ரெடி வந்து மருந்தெல்லாம் தூவி ரெடியாக இருக்காங்க. இப்போ நாங்கள் அங்கே போகிறோம். ஸோ இங்கேருந்து எடுத்துக்கலாம். அப்புறம் இன்னொரு முக்கியமான விஷயம் சொல்ல மறந்துட்டேன். ஈசல் வந்து பார்த்திங்கன்னா சீசனல் தான். நம்ம எல்லா டைம்லேயும் ஈசல் பிடிக்க முடியுமானா பிடிக்க முடியாது. மழை பெய்யணும். இந்த மழை சீசன் வந்துச்சுன்னா தான் ஈசல் பிடிக்க முடியும். மழை சீசன் பார்த்தீங்கன்னா இந்த ஆடி டு ஐப்பசி அந்த ஸ்டார்டிங் இனிஷியல் ஸ்டேஜில் இந்த நீங்கள் டிசம்பர் மந்தில் வர அந்த மழைலாம் கிடையாது. மழை சீசன் ஸ்டார்ட் ஆகிற அந்த இனிஷியல் ஸ்டேஜில் நான் வந்து ஈசல் பிடிப்போம். மழை பெஞ்சு நம்ம ஒரு நாள் வந்து வெயிட் பண்ணணும். வெயிட் பண்ணதுக்கப்புறம் தான் வந்து அதிகமாக ஈரம் இருந்தாலும் நம்ம ஈசல் பிடிக்க முடியாது. வெயிட் பண்ணோம்னா தான் அந்த வரு கடிக்கும். அதாவது வரு கடித்தல்னு சொல்லுவோம். அந்த வரு கடிக்கிறது வந்து பார்த்திங்கன்னா அந்த டைமில் தான் கடிக்கும். ஒரு நாள் வெயிட் பண்ணிங்கன்னா வரு கடிச்சிருக்கோம். அப்போ வந்து பார்த்தோம்னா வரு இல்லாத புத்தில் நாங்கள் ஈஸியாக பிடிக்க முடியாது. வரு இருக்கணும். மெயின் திங் வந்து பார்த்திங்கன்னா வரு இருக்கணும். ஸோ இப்போ நம்ம வாங்க, அங்கே கூப்பிட்றாங்க பசங்க, நம்ம அங்கே போகலாம். இப்போ பார்த்தீங்கன்னா இப்போ காற்று அடிக்க ஆரம்பிச்சிருச்சு. அதனால் வந்து காற்று அடித்தா என்னென்னா இந்த ஈசல்லாம் வெளியில் வராது. அதுக்கு நாங்கள் யூஸ் பண்ணுற டெக்னிக் பார்த்திங்கன்னா இந்த மாதிரி வந்து சேலையோ இல்லை வந்து பெட்ஷீட்டோ பிளாங்கெட்டோ ஏதோ ஒன்று எடுத்து வந்து என்ன பண்ணுவோம், ஃபுல்லாக எந்த திசையில் காற்று அடிக்கிறதோ அந்த திசையில் என்ன பண்ணுவோம், கவர் பண்ணிவிட்டா அந்த புத்து மூட்டில் வந்து காற்று படாமல் பார்த்துட்டோம்னா அந்த ஈசலெல்லாம் வெளியில் வர ஆரம்பிச்சிடும். ஸோ அது ஒரு டெக்னிக்கு. பார்த்தீங்கன்னா பாருங்கள், இந்த அளவுக்கு எங்களுக்கு ஈஸை கிடச்சிருக்கு. இப்போது என்ன பிரச்சனைனா நிலா வெளிச்சம் ப்ளஸ் காற்று ரெண்டுமே சேர்ந்து எங்களை இப்போ டிஸ்டர்ப் பண்ணதுனால எங்களால் மேற்கொண்டு பிடிக்க முடியல. இது எங்களுக்கு போதும்னு நினைக்கிறோம். இப்போது நாங்கள் சாப்பிட்றதுக்கு மட்டும்தான், நாங்கள் சாப்பிட்றதுக்கு இது போதுமான அளவு தான். நாங்கள் நாளைக்கு என்ன பண்ண போகிறோம், இதை அவிச்சு எப்படி அடுத்தடுத்த ப்ராசஸ்லாம் பண்ணி எப்படி வறுத்து சாப்பிட போகிறோங்கிறத காமிக்க போகிறோம்.